தெரியுது மாதிரி. சௌராஷ்டகம். ஓகே ஓகே சரி சௌராஷ்டகம் வருது. ஸ்ரீ சௌராஷ்டகம். சௌராஷ்டகங்க மாதாஜி. ஸ்லோகம் சரி போல் வில்வமங்கல தாகுரா. ஓகே ஒரே நிமிஷம் கொடு. வில்வமங்கல தாகுரா. ஹரே கிருஷ்ணா. ஓகே சரி போல் ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுது இல்லையா? ஓகே. ஸோ அது வந்து நம்ம கிளாஸ்ல வந்துட்டு வில்வமங்கல தாக்கூர் அப்படின்னு ஒரு டிவோட்டியோட கதை பார்த்திருப்போம் இல்லையா? அவர் அதுக்கப்புறம் தன்னோட கண்ணையே வந்துட்டு அவரே வந்து குருடாக்கிப்பாரு. ஏன்னா பகவானை தவிர எனக்கு வேற யாரையும் பார்க்க வேண்டாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அப்படிப்பட்ட வில்வமங்கல தாக்கூர் எழுதின பாடல் இது. இதைதான் வந்து நம்ம அந்த புருஷோத்தம மாசத்துல முடிஞ்சா நம்ம டெய்லி பாடலாம் அப்படின்னு வந்துட்டு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை டெய்லி ஒரு ஒரு ஸ்டான்ஸாவா வந்துட்டு நம்ம படிக்க போறோம். யாரு ரிப்பீட் பண்றீங்க? எனக்கு ஏதாவது ஒரு வாலண்டியர் வேணுமே. நான் ரிப்பீட் பண்றேமா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ரேணுகா மாதாஜி. व्रजे प्रसिद्धं नवनीतचोरम् व्रजे प्रसिद्धं नवनीतचोरम् व्रजे प्रसिद्धं नवनीतचोरम् व्रजे प्रसिद्धं नवनीतचौरम् गोपाङ्गनानां चदुकूलचोरम् गोपाङ्गनानां चदुकूलचोरम् अनेकजन्मार्जितपापचोरम् चौराग्रगण्यं पुरुषं नमामि चौराग्रगण्यं पुरुषं नमामि चौराग्रगण्यं पुरुषं नमामि
व्रजे प्रसिद्धं नवनीतचोरम् व्रजे प्रसिद्धं नवनीतचौरम् गोपाङ्गनानां चदुकूलचोरम् गोपाङ्गना गोपाङ्गनानां सदुकूलसौरम् अनेकजन्मार्जितपापचोरम् अनेकाश्रितपापसौरम् चौराग्रगण्यं पुरुषं नमामि शौराग्रगण्यं पुरुषं नमामि. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. வெற்றிஷெல்வி மாதாஜி ட்ரை பண்றீங்களா? பண்ற மாதிரி கோபாங்கணானாம் சதுகூலம் அநேக ஜென்மார்ஜிதபாபசௌரம் சௌராக்ர கண்யம் புருஷம் நமாமி. பியூட்டிஃபுல். ஹரி போல். எக்ஸலண்ட். தேங்க்யூ வெற்றிஷெல்வி மாதாஜி. சுதா பாஸ்கரன் மாதாஜி, அது கீழே இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும் வாசிக்கிறீங்களா மாதாஜி? ஓகே மாதாஜி, வாசிக்கிறேன். விரஜத்தில் வெண்ணெய் திருடன் என்று புகழ் பெற்றவராகவும் கோபிகைகளின் உடைகளை திருடியவராகவும் பல பிறவிகளாக சேர்ந்து கிடக்கும் பாவங்களையே திருடி செல்லும் கருணை உள்ளவராகவும் இருக்கும் அந்த பரம புருஷரான கிருஷ்ணா அவர்களுக்கு என் நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க ஒரு லைன்லயும் வந்துட்டு வில்வமங்கல டாக்கூர் பகவான் வந்து திருடன் திருட அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்படிப்பட்ட திருடனுக்கு வந்து என்னோட நமஸ்காரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிக்கிறாரு செல்லம்மா பகவான. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ரேணுகா மாதாஜி, வெற்றிச்செல்வி மாதாஜி அண்ட் சுதா பாஸ்கர் மாதாஜி. ஹரி போல். ஸோ நம்ம இன்னைக்கு ஸ்லோகம் ஆரம்பிக்கலாம். இனி டெய்லி நம்ம இந்த பாட்டு பாடுவோம். அதனால இன்னைக்கு பாடாதவங்க கூட நம்ம நாளைக்கு பாடலாம். நோ இஷ்யூஸ். ஹரி போல். எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியுதா? தெரியுதுமா? தெரியுது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மியூட்ல சாந்தி மாதாஜி, சித்ரா மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பகவத்கீதா 5வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா 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 விந்தத்யாத்மனி யத் சுகம் விந்தத்யாத்மனி யத் சுகம் விந்தத்யாத்மனி யத் சுகம் ச பிரம்மயோகயுக்தாத்மா ச பிரம்மயோகயுக்தாத்மா ச பிரம்மயோகயுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே பாஹ்யஸ்பர்ஷேஷ்வசக்தாத்மா
विन्दत्यात्मनि यत् सुखम् स ब्रह्मयोगयुक्तात्मा सुखम् अक्षयमश्नुते। हरि बोल, हरे कृष्णा। சித்ரா மாதாஜி வாசிக்கிறீங்களா? மாதாஜி பதம் 21. பாஹ்யஸ்பர்ஷே ஸ்வசக்தாத்மா இந்தை ஆத்மன்யத் சுகம் ச பிரம்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஸ்னுதே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பத்மபிரியா மாதாஜி வாசிக்கிறீங்களா? हरे कृष्णा माताजी। भाग्य स्पर्शे स्वसत्तात्मा विन्दै आत्मनि यत्सोऽहं स ब्रह्मयोगयुक्तात्मा सोऽहम् अक्षयम् अश्नुते। हरे कृष्णा माताजी। हरि बोल, हरे कृष्णा. தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 21. பாக்யஸ்பர்ஷேஷக்தாத்மா விந்தத் ஆத்மனி யத் சுகம் சப்ரக்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. ஹரி போல், ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஜி சாந்தி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 21. பாக்யஸ்பர்ஷே அசக்தாத்மா விந்தத் ஆத்மனி யத் சுகம் சப்ரக்மயோக யுக்தாத்மா சுகம் அக்ஷயம் அஷ்ணுதே. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदम। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. மாதாஜி யாராவது மொழிபெயர்ப்பு படிக்கிறீங்களா? மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. எஸ் படிக்கிறேன். இத்தகு முக்தி பெற்ற ஆத்மா ஜட புலன் இன்பங்களால் கௌரவப்படுவதில்லை. ஆனால் எப்போதும் தன்னுள்ள சுகத்தை அனுபவிக்கின்றான். இவ்விதமாக பரதத்தை தியானிப்பதால் தன்னுரு உடையான் எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கின்றான். ஹரே கிருஷ்ணன். ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி பேசுவாங்க, எப்படி செயல்படுவாங்க, அவங்களோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு 5.18 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த தன்னை உணர்ந்த ஆத்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கற்றிருந்த பிராமணையும் சரி, ஒரு பசுவையும் சரி, ஒரு யானையையும் சரி, நாயை சாப்பிடக்கூடியவங்களும் சரி ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்லோகாவா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன ஸ்லோகம்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க நியூட்ரலா சமநிலையில இருப்பாங்க, இன்பம் துன்பத்துல சமநிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்திர புத்தியோட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னையோட ஸ்லோகால பாகிய ஸ்பர்ஷாஸ்வ அசக்தாத்மா அப்படின்னா வெளிப்புற புலன்களில் பற்று இல்லாதவன். சோ விந்தத் யாத்மனி யத் சுகம், அவன் உள்ளார்ந்த ஆன்மீக ஆனந்தத்தை அனுபவிக்கிறான். சா பிரம்ம யோக யுக்தாத்மா, சமாதி நிலையில் இருப்பன், அதாவது பகவான தனக்குள்ளேயே தியானிக்கிறவன் சுகம் அக்ஷயம் அஸ்னுதே, தன்னுணர்வு பெற்ற அந்த ஆத்மா எல்லையற்ற சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல எல்லாருமே சுகத்தை தேடிதான் போறோம். அந்த உலகமே எது அப்படின்னா அந்த சுகத்தை தான், அந்த சுகம் அப்படின்ற ஒரு சக்கரத்தை சுத்திக்கிட்டுதான் இந்த உலகமே இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுலயும் மிக உயர்ந்த எப்படின்னா
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நல்ல டேஸ்டான ஃபுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் மொபைலு, அப்புறம் வந்து எதெல்லாம் அந்த சுகமா இருக்கும், இப்போ புகழ், பணம், பேரு எல்லாமே அதை சுத்தி தான் இருக்கு. ஆனா இதுல எல்லாத்துலயும் உயர்ந்த சுகம் எது பௌதிகத்துல அப்படின்னா ஆண் பெண்ணோட ரிலேஷன்ஷிப்ல வர சுகம் தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. சோ அதை பேஸ் பண்ணிதான் மத்த பௌதிக சுகங்கள் எல்லாமே அமையிறது அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பணக்கார பெண்ணா இருப்பா. ஆனா அவளுக்கு வந்துட்டு யாராவது ஒரு பையன் ரொம்ப ஏழையா இருப்பான், சரியில்லாம கூட மேபி இருக்கலாம். ஆனா அந்த பையனை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு அவ்வளவு நாள் வந்து அந்த பொண்ணை பாதுகாத்து வளர்த்து தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்து அந்த பெத்தவங்கள அந்த பொண்ணை என்ன பண்ணுவா, தூக்கி அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னு சொன்னா தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. அவங்களோட பணம், எனக்கு நகை, ப்ராப்பர்ட்டிஸ் எதுவுமே வேண்டாம், எனக்கு அந்த பையன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போயிடுவா. ஸோ இந்த மாதிரி தான் ஆண் பெண்ணோட அந்த ரிலேஷன்ஷிப்பான அந்த அட்ராக்ஷன், அந்த அட்டாச்மெண்ட் வந்து மிக ஸ்ட்ராங்கானது அப்படின்றத இந்த ஸ்லோகம்ல சொல்றாங்க. சோ இந்த உடலை வந்து சந்தோஷப்படுத்தணும், அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு தான் எல்லாருமே வந்து இருக்கோம். உண்மையிலே இந்த உடலையும் புலன்களையும் வந்து திருப்திப்படுத்தவே முடியாது. எப்படி ஒரு எரியிற நெருப்புல வந்து எண்ணெயை ஊத்துனா அது கொழுந்து விட்டுதான் தெரியும், அது அணையாது. சோ அந்த மாதிரிதான். அதனால அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முனிகள் ரிஷிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த அட்டாச்மெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டு தனியா தவம் பண்ணி பகவானை அடையணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனா அந்த யோகிகள் வந்து புலன்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணி பகவானோட இணைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி போவாங்க. ஆனா அதுல கூட என்னன்னா ரிஷிகள் முனிகள் வந்து பாதிக்கப்பட்டுடுறாங்க. ஏன்னா புலன்களும் மனசையும் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுல நம்ம நிறைய வாட்டி இந்த கதைகள் பார்த்திருக்கோம். யாரு அப்படின்னு சொன்னா விஸ்வாமித்திரர், அப்புறம் சௌபரமுனி. விஸ்வாமித்திரர் வந்து 10,000 வருஷம் தவம் பண்றாரு. ஆனா தவம் பண்ணாலும் அந்த மேனகையோட அழகுல வந்து அவரை மயங்கிட்டு கடைசியில வந்து சகுந்தலை அப்படின்னு ஒரு பெண் வந்து பிறக்கிறா. அதே மாதிரிதான் சௌபரமுனியும் அப்படிதான். அவர் வந்து இங்க உலகத்துல மத்த இடத்துலதான் பௌதிகத்துல டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு சொல்லி யமுனைக்குள்ள போய் உட்கார்ந்து மெடிடேட் பண்ணுவாரு. ஆனா அங்க அந்த மீன்கள் எல்லாம் ரிலேஷன்ஷிப் பண்றதை பார்த்துட்டு ஏன் நம்ம வந்து இந்த சுகத்தை அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சு கரையில இருந்து வந்துட்டு வந்து அந்த ராஜா மந்தாத்தா கிட்ட போயிட்டு என்ன பண்றாரு, கேக்குறாரு அவங்களோட பெண்களை கொடுக்க சொல்லி. அதுக்கு வந்து அவர் சொல்றாரு, இவரோ வயோதிகரா இருக்காரு, வயசாகி போய் இருக்காரு. ஆனா வந்து ஒரு பிராமணர் ரிஷி முனி கேட்டுட்டா நோன்னு சொல்ல முடியாது. அதனால தர்ம சங்கடமான சுச்சுவேஷன். அவர் என்ன பண்றாருன்னா, சரி என்னோட பெண்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டா நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே தன்னோட வயசை வந்து இவ்வளவு நாள் பண்ண தவ வலிமையை வச்சு அது இளமையாக்கிக்கிறாரு. இளமையாக்கிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லா பெண்களுக்கும் பிடிச்சிருந்து மேரேஜ் பண்ணிக்கிறாரு. இந்த மாதிரி பல 1000 வருஷங்கள் போனதுக்கு அப்புறம் தான் அவர் ஃபீல் பண்றாரு, அடட நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒரு சுகத்துக்கு, அல்ப சுகத்துக்காக, இந்த அல்ப சுகம் வந்து ஒரு மின்னல் மாதிரி வரும். ஆனா அதுக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னா பெரிய கஷ்டம் தான் வரும். அந்த மாதிரி வீணாக்கிட்டேமே அப்படின்னு சொல்லி மறுபடியும் தவம் பண்ண போவார். சோ அந்த மாதிரி இந்த முனிவர்கள் ரிஷிகள் கூட இந்த புலன்களையும் வந்து மனசை வந்து கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஆக்சுவலி இந்த 4 ஆசிரமங்களில இந்த கிரகஸ்த ஆசிரமத்துக்கு மட்டும்தான் பெண்களோட ரிலேஷன்ஷிப். மத்த 3 ஆசிரமத்துக்கும் அனுமதி கிடையாது. அது கூட எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு ஒரு ஹஸ்பண்ட்க்கு ஒரு மனைவி அந்த மாதிரிதான் இருக்கணும். சோ மத்தபடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ரிஷபதேவர் கூட பாகவதம்ல 5th cantoல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆணும் பெண்ணும் வந்து அழகுல வந்து அட்ராக்ட் ஆயிடுறாங்க. அதனால அட்ராக்ட் ஆன உடனே அங்க ஒரு முடிச்சு வந்துருது. அந்த முடிச்சு வர்றதுனால என்ன பண்றாங்க, மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ண உடனே என்ன பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு வீடு தேவைப்படுது, அப்புறம் உறவினர்கள் தேவைப்படுறாங்க, அப்புறம் குழந்தை வருது. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எங்க ஸ்டார்ட் ஆகுது, நான் எனது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தேட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த நான் எனது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ரிலேஷன்ஷிப்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அதனால இது எங்க முடியுது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றதே வந்து நமக்கு தெரியாது. அதனால புத்திசாலி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த புலனின்பத்துல வந்து மாட்டிக்க மாட்டாங்க அப்படின்றாரு. அப்புறம் யமுனாச்சாரியார் கூட சொல்றாரு, என்னுடைய புலன்களை நான் பௌதிக இந்த கிருஷ்ண சேவையில ஈடுபடும் போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றாரு. நம்ம எப்போ வந்து காம சுகத்தை நினைக்கிறோமோ அப்போ வந்து அவர் வந்து எப்படி சொல்லுவாருன்னா, நான் காம சுகத்தை நினைக்கும் போது என்னோட ஃபேஸ் வந்து அப்படியே கோரமா ஆயிடும், நானே என்னை வந்து காரி அப்படியே காரி துப்பிப்பேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்றாரு. யமுனாச்சாரியார் வந்து சொல்றாரு,
அதே மாதிரி பக்தி வினோத தாக்கூர் சொல்றாரு, ஷரீர அவித்யஜார் அப்படின்றாரு. இந்த உடல் வந்து உடல் அறியாமையோட மொத்த உருவம் தான் வந்து இந்த உடல் அப்படின்னு வந்து சொல்றாரு. அதனால புலன்களையும் வந்து இது எங்க கொண்டு போகும் அப்படின்னா மரணத்துக்கு தான் கொண்டு போகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த புலன் இன்பம் வந்து என்னது ஆதி எந்த வந்த கவுண்டே, இதுக்கு எங்க ஸ்டார்டிங் எங்க எண்டிங், இது எங்க ஸ்டார்ட் ஆகுது இந்த புலன் இன்பம் எங்க முடியுதுன்னே நமக்கு தெரியாது. அதனால எப்பவுமே இந்த புலன் இன்பத்தை எப்படி விடணும் அப்படின்னா ஆர்டிபிஷியலா விட முடியாது. ஏன்னா இந்த ரிஷிகள் முனிகர் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, கண்ட்ரோல் பண்றதுக்கு காட்டுக்கு போனாங்க. ஆனா ஆர்டிபிஷியலா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா நம்ம பகவானோட சேவையில பக்தி தொண்டுல ஈடுபடும் போது இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து போயிடும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஹையர் டேஸ்ட் வரும்போது லோயர் டேஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா போயிடும். இப்ப நல்லா 5 ஸ்டார் ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா ரோட்டு கடையில அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம் இல்லையா? சோ அந்த மாதிரிதான் மனசை தொடர்ந்து கிருஷ்ண சேவையில ஈடுபடுத்தி அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஜட கலங்கங்கள் இருந்து நம்ம வெளியில வருவோம். சோ அந்த உயர்ந்த சுவையை வந்து நம்ம மனசுக்கு வந்து கண்டினியூஸா வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக தான் யமுனாச்சாரியா சொல்றாரு, பக்தி தொண்டு பண்ணும் போதுதான் ஒருத்தன் வந்து புலன் இன்பத்தை வந்து விட முடியும் அப்படின்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு நம்ம பகவானோட சேவையில ஈடுபடுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த ஜட கலங்கங்களிலிருந்து விடுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது சைத்தன்ய சரிதாமிர்தம்ல கூட ஆதிலீலையில 4.165ல சொல்றாங்க, நம்மளோட சொந்த புலன்களை திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுதான் காமம். அந்த காமம்னா ஒன்லி ஆண் பெண் உறவு மட்டும் கிடையாது. நம்மளோட அந்த பிள்ளை பேரு, அதுக்கப்புறம் செல்வம் ஈட்டுறது, பொருள் ஈட்டுறது, சேர்த்து வைக்கிறது, பங்களாக்கள், இது எல்லாமே அதுதான். ஆனா அது சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியுமா, சம்டைம்ஸ் வந்து சூட்சமமா அந்த புலனின்பம் வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பகவானுக்கு அந்த பகவானோட புலனை திருப்திப்படுத்தும் போது அது வந்து பிரேமையா மாறுமா. சோ அதனால நம்மள வந்து நம்ம பகவானோட பக்தி சேவையில வந்து ஈடுபடுத்திக்கணும். பகவான் வந்து 12.8ல கூட ஸ்லோகம்ல கூட சொல்லியிருப்பாரு, யாரு அவங்களோட மனசை என் மேல செலுத்தி அவங்களோட ஃபுல் அறிவையும் நாலேஜையும் வந்து என் மேல ஈடுபடுத்துறாங்களோ அவங்க கண்டிப்பா வந்து என்னுடைய வாழ்வையே அவங்க என்ன வந்து அடைவாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா பகவானோட லோகத்துக்கே நம்ம போய் வாழுவோம், அவரோடவே வாழுவோம் அப்படின்னு வந்து பகவான் வந்து சொல்றாரு. சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பௌதிக விஷயத்துல இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் இல்லாம இருப்பதற்கு கரெக்டா இருக்கணும். அப்படின்னா கரெக்டா இருந்தோம் அப்படின்னா அவங்கதான் வந்து அந்த பிரம்மபூத ஸ்டேஜ் சமநிலையில இருப்பவங்க, சமாதி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடியவங்க. சோ அதனால அவங்களுக்கு வந்து ஒரு சுகம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. என்ன சுகம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா கோலோகம், விருந்தாவன், வைகுண்டம் வந்து அவங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்டோரி இன்னைக்கு பார்ப்போம். அதே யாரை பத்தி படிச்சோம், யமுனாச்சாரியார், அவரோட ஸ்டோரியை நம்ம பார்ப்போம். யமுனாச்சாரியார் வந்து ஒரு ஸ்ரீ சம்பிரதாயத்துல ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியார். அவர் வந்துட்டு அவரோட தாத்தா யாரு அப்படின்னா நாதமுனி. நாதமுனி வந்து என்ன அப்படின்னா ஒரு சிறந்த பக்தரா இருக்காரு. நம்மாழ்வார் எழுதின பாசுரத்துக்கெல்லாம் விளக்கம் வந்து கொடுத்தவர் தான் நாதமுனி. அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்காரு, ஈஸ்வரமுனி அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸ்வரமுனியும் அவங்களோட பசங்களும் அவங்களோட வைஃபும் என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய தீர்த்த யாத்திரை போறாங்க. அப்ப தீர்த்த யாத்திரை போகும்போது நிறைய கோகுலம், விருந்தாவன், மதுரா அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. கடைசியில யமுனால குடிச்சிட்டு வராங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்குது. அந்த குழந்தைக்கு வந்து யமுனாச்சாரியார் அப்படின்னு சொல்லி பேரை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள்ல வந்து அவங்க அப்பா வந்து அந்த யமுனாச்சாரியாரோட அப்பா வந்து இறந்துடுறாங்க. அவங்க தாத்தாவாலே இவங்க வளர்க்கப்படுறாங்க. அம்மாவும் பையனும் வந்து அவங்க தாத்தாவோட பாதுகாப்புல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 5 வயசாகுது அந்த குழந்தைக்கு. அவர் வந்து குருகுலத்துல வந்து போய் விடுறாரு, படிக்கிறதுக்காக விடுறாரு. அப்போ அவங்களோட குரு பேரு என்ன அப்படின்னா பாசிய ஆச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எங்க இருந்தாரு அப்படின்னு சொன்னா இந்த பிராமணர்கள், பண்டிதர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்ரீரங்கம் அது ஓரியன்டா. ஏன்னா நமக்கு வந்து நவதீபம் எப்படி உன்னதமான ஸ்தலமோ அந்த மாதிரிதான் ஸ்ரீரங்கமும். சோ அந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. அப்போ வந்துட்டு யமுனாச்சாரியார் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டான பர்சனா அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து மதுரையை வந்து பாண்டிய மன்னன் வந்து ஆட்சி ஆளிட்டு இருக்காங்க. அதுல கூட யாரு இருக்காங்கன்னா ஒரு திக் விஜய பண்டிட் இருக்காங்க. எப்படின்னா அவங்களோட நாலேஜால வந்து மத்தவங்கள வெற்றி பெற்று அவங்க கிட்ட இருந்து அந்த வரியை வசூலிச்சு ராஜாக்கு கொடுக்குறது.
அதுதான் அவங்க ரொட்டீன் வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும் போது யமுனாச்சாரியார் வந்து சின்ன பையன் இல்லையா, அவங்களோட ஆச்சாரியார் குருகுலத்துல இருக்காங்க. அப்போ இதே மாதிரி இவரையும் வந்து நிறைய பேர் அந்த உம் அந்த ராஜா கூட இருக்கக்கூடிய அந்த திக்விஜய பண்டிட் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. அவருக்கு பேர் வந்து ஐயாழ்வார் அப்படின்னு ஒரு பேரு கூட இருக்கு. அதே மாதிரி இவரோட குருவையும் ஒரு வாட்டி வெற்றி பெற்றுடுவாரு. அப்புறம் வெற்றி பெற்றுட்டாலே அவங்களுக்கு வந்து வரி செலுத்தணும். இவர் அந்த அளவுக்கு பெரிய பணக்காரர் கிடையாது, ஏழை பிராமணர். என்ன பசங்களுக்கு சொல்லி கொடுப்பாரோ அந்த வருமானத்தை வச்சுதான் இவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு வாட்டி வந்து குரு இல்லாதப்ப வந்து அந்த அவங்களோட சீடர்கள் வந்து கேக்குறாங்க, எனக்கு வந்து நீங்க வரிய கொடுக்கல, 2 வருஷம் ஆகுது உங்க குரு வரி கொடுத்து அப்படின்னு. யமுனாச்சாரியார் சொல்லுவாரா, அவருக்கு அப்ப வந்து கிட்டத்தட்ட 12 வயசு ஆயிடுது. உங்களோட உங்களோட குருவுக்கும் உங்க குருவும் முட்டாளு, நீங்களும் முட்டாளுன்னு சொன்ன உடனே, உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாது, உங்களுக்கு நாலேஜே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாரு. அதனால அவங்களோட சிஷ்யர்கள் எல்லாம் போய் சொல்லிடுவாங்க. அப்ப சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா என்ன வெற்றி பெறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இத போய் அவங்களோட குரு கிட்ட சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த பையனை வந்து கூட்டிட்டு வர சொல்லுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் நார்மலாலாம் வரமாட்டேன், என்னை வந்துட்டு பல்லக்குல வந்து கூட்டிட்டு போங்க, மேலதாளத்தோட கூட்டிட்டு போங்க, ராஜ மரியாதையை கொடுத்து கூட்டிட்டு போங்க, அப்பதான் நான் வருவேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து இவர் அந்த மாதிரி போகும்போது இவரோட குரு இதெல்லாம் கேள்விப்பட்டு வெளியில இருந்து வராரு. என்னப்பா அவங்களே திமிர் பிடிச்சவங்க, அவங்க கிட்ட போய் நீ இந்த மாதிரி சவால் விட்டுருக்கி அப்படின்னு, நீங்க என்ன பிளஸ் மட்டும் பண்ணுங்க குரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போவாரு. அப்படி போகும்போது என்ன அப்படின்னா, அங்க போனா எல்லாம் அந்த சபையில இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் சிரிப்பாங்க. ஏன்னா இந்த சின்ன பையன் போய் வந்து ஜெயிக்க போறாங்களா, இவரை பெரிய இவரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ராணிக்கு மட்டும் ஒரு சின்ன சங்கடம் இருக்கும். எப்படின்னா, இவர் ரொம்ப தேஜஸா இருக்கா, கண்டிப்பா ஏதோ வித்தியாசம் நடக்க போகுது இந்த சபையில அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு அப்ப ராணி சொல்லுவாங்க, கண்டிப்பா இந்த பையன் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பையன் ஜெயிக்கல அப்படின்னா இந்த ராஜாவுக்கு வேலைக்காரியா நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ராஜா சொல்லுவாரு, இந்த பையன் ஜெயிச்சுட்டானா அப்படின்னா பாதி நாட்டை ராஜ்யத்தை நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து கொஸ்டின் பண்ணுவாரு. அந்த கூட இருந்த திக்விஜய பண்டிட் வந்து கேள்வி கேட்பாரு கையாள்வாரு. கேள்வி கேட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணுவாரு. நீங்க சின்ன பையன் சொல்லிட்டு இந்த மாதிரி நார்மலா கேட்காதீங்க, நார்மலா கேட்கிற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் பதில் சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாருன்னா, நான் 3 கேள்வி கேட்கிறேன், அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வெற்றி பெற்றீங்க அப்படின்னு நான் சொல்றேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து யமுனாச்சாரியார் வந்து சொல்லுவாரு. என்ன கேள்வி கேட்பாரு அப்படின்னா, அந்த ஐயாழ்வார்கிட்ட, நான் என்ன விஷயம் சொல்றேனோ அதுக்கு நீ அகெயின்ஸ்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்பாருன்னா, உன்னுடைய அம்மா மலடி இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ அந்த திக்விஜய பண்டிட்டுக்கு வந்து, என்னுடைய அம்மா மலடா இருந்தா நான் எப்படி பிறந்திருப்பேன், இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நிற்பார். செகண்ட் கொஸ்டின் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த ராஜாவும் இந்த ராஜா வந்து ஒரு நேர்மையானவரும் ஒரு பாவியும் கிடையாது அப்படின்னுவாரு. அப்போ அவர் வந்து நேர்மை இல்லாதவர் பாவி அப்படின்னு அவர் சொல்லணும், ஆப்போசிட்டா சொல்லணும், எதிர்மறையா. அதுக்கப்புறம் அதுக்கும் அவருக்கு ஆன்சர் இல்லை. அப்படி சொன்னா அந்த சபையில போய் அவரால் இருக்க முடியுமா? தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ராணி வந்து பதிவிரதை இல்லை அப்படின்னு பதிவிரதை அப்படின்னுவாங்க. அவர் என்ன சொல்லணும், ஆப்போசிட்டா சொல்லணும், பதிவிரதை இல்லை அப்படின்னு சொல்லணும். இதுக்கு வந்து சொல்ல முடியாது இல்லையா, அதனால அப்புறம் நானே ஆன்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா மனு சம்ஹிதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு தாய்க்கு ஒரே ஒரு மகன் இருந்தா அவங்க வந்து மலடியாம். அதுக்கான அப்புறம் செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்துல மக்கள் பண்ணக்கூடிய நிறைய தப்புகள் பண்றாங்க, பாவங்கள் பண்றாங்க. அதுல 1% வந்து யாருக்கு போகும் அப்படின்னா அந்த ராஜாக்கு போகும். சோ அதனால அந்த ராஜா வந்து நேர்மை இல்லாதவர் வந்து பாவி அப்படின்னு சொல்லப்படுறாங்க. தேர்டு வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அந்த ராணி பதிவிரதை இல்லை அப்படின்னு சொன்னது காரணம் என்ன அப்படின்னா, தேவர்கள் இந்த இந்திரன், சந்திரன், சூரியன், வருணன் இந்த மாதிரி இவங்களோட பிரதிநிதி தான் ஒரு ராஜாவாம். சோ அந்த பிரதிநிதினா அவங்களுக்கெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு இந்த பிரதிநிதிக்கான மனைவி. இது வந்து ஆக்சுவலி அவங்க நடத்தைய பத்தி அவங்க சொல்லல, சாஸ்திரம் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, அதனால அவர் சொன்னாரு. அதனால சோ இவங்க பதிவிரதை இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த திக்விஜய பண்டிட் இருக்காரு இல்லையா, ஐயாழ்வார் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்து அப்படியே மோகம் தொங்க போட்டுடுறாரு. அதுக்கப்புறம் பாதி நாட்டை வந்து அந்த கொடுத்துடுறாரு ராஜ்யத்தை. அந்த ராஜ்யத்தை கொடுக்கும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, இவரை இப்படியே பண்ணி ராஜ்யத்தை விரிவு பண்றதுக்கு தான் போவாரே தவிர, கடைசியா வந்து அவங்க பண்ண பகவத்கீதை, குருகுலம், ஆச்சாரியார் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடுவாரு. அவ்வளவு நாலேஜபிள் பர்சன்.
மறந்துடுவாரு. இப்படி வந்துட்டு எல்லாம் ஃபுல்லா பௌதிகமா மாறிடுவாரு. பௌதிகமா மாறின உடனே அவரோட தாத்தா இருக்காரு இல்லையா, இருக்காரு இல்லையா, அவர் வந்து வயசாயிடுச்சு. இந்த மாதிரி பையன் போயிட்டாரு அப்படி, பேரன் வந்து இந்த மாதிரி பௌதிகமா போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சிஷ்யன் இருக்காரு, ராம மிஸ்ரா அப்படின்னு சொல்லி பேரு. அவர்கிட்ட வந்து சொல்லி எப்படியாவது அவனை திசையை திருப்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்றாங்க. அப்ப ராஜா கிட்ட ஈஸியா வந்து இப்பவே நம்மளால அப்ரோச் பண்ண முடியாது. அதனால அந்த காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த திசையை திருப்பணுன்றதுக்காக டெய்லியும் வந்து கீரைகள் வந்து விநியோகம் பண்ணுவாங்க. என்னன்னா அந்த தூதுவாழைக்கீரையில பண்ணக்கூடிய பதார்த்தம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. சோ அதனால பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்புறம் ஒரு 2-3 நாள் வரணும்னு ராஜா வந்து கேட்க ஆரம்பிச்சிருது, எங்க இந்த மாதிரி கீரை பதார்த்தம் இல்லைன்னு. இந்த மாதிரி அந்த ஆள் குடுக்குற ஆள் வரல அப்படின்னு. சரி அவங்க மறுபடியும் வந்தா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கூட்டிட்டு வரணும்னா அவர் மறுபடியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு வருவாராம். அப்ப கூட்டிட்டு போவாங்களாம். அப்ப ராஜா கிட்ட பேசுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்ப வந்து ராஜா என்ன சொல்லுவாருன்னா, ராஜா கிட்ட வந்து நான் உங்களுக்கு ஏதாவது தன்மானம் கொடுக்குறேன், உங்களுக்கு பரிசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அவர் வந்து யாருன்னா அந்த ராமமிஸ்ரா நாதமுனியோட ஸ்டூடெண்ட். அவர் என்ன சொல்லுவாருன்னா, இதை விட ஒரு பெரிய சொத்து உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். இவருக்கு வந்து இப்போ எப்படி இருக்காரு, பௌதிகமா அவ்வளோ ஸ்பிரிச்சுவலா இருந்தவர் பௌதிகமா ஆகிட்டாரு. இப்போ பெரிய சொத்துன்னு சரி இன்னும் ராஜ்யத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு வர்றான். சரி நீங்க மட்டும் தனியா வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். சரி ஓகே வரேன் அப்படின்ட்டு போகும்போது பகவத்கீதையை வந்து அப்படியே பேசிக்கிட்டே போறாராம். பேசிக்கிட்டே போகும்போது 12வது சாப்டர்ல 8th ஸ்லோகம் முன்னாடி கூட நான் சொன்னேன். அப்ப யார் ஒருத்தன் எப்பவுமே என்னையே நினைச்சிட்டு அவங்களோட நாலேஜ் ஃபுல்லா எனக்கு யூஸ் பண்றாங்களோ கண்டிப்பா வந்து என்னுடைய லோகத்தை அடைவாங்கன்னு சொன்னார் இல்லையா. அது கேள்விப்பட்டவனே தான் இவருக்கு வந்து அந்த ஒரு ஞாபகம், பழைய ஞாபகம், குருகுலம் படிச்சது, பகவத்கீதா படிச்சது, அந்த ஒரு ஆச்சாரியார் இருந்தது, எல்லாம் ஞாபகம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்ச உடனே அப்புறமா வந்து எங்க அந்த சொத்து என்ன அப்படின்றத வந்து இவரும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்னன்னா அந்த சொத்து எப்படி இருக்கும்னா அது ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அந்த சொத்தை வந்துட்டு 7 கேட் இருக்கு அதை சுத்தியும். அப்புறம் அதை சுத்தியும் வந்து 2 ஆறுகள் தீவு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அதை கடந்து போனா நிறைய சர்ப்பங்கள் எல்லாம் வந்து அதை வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு ஒரு யக்ஷகன் வரான், அப்படி வந்து பார்க்க வருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எங்க கடைசியில கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துக்கு கூட்டிட்டு போவாரு. ஸ்ரீரங்கத்துல 7 நுழைவாயில் இருக்கான். சோ அதுக்கப்புறம் அது கங்கை நதி வந்து காவேரி வந்து அது சுத்தியும் 2 சுத்தி இருக்கான். அதுக்கப்புறம் அனந்த சேஷன் அந்த பாம்போட படுக்கையில தானே பகவான் இருக்காரு, ஆதிசேஷனோட படுக்கையில தானே பகவான் இருக்காரு, பள்ளி கொண்டு இருக்காரு. சோ அப்போ அங்க கூட்டிட்டு போன உடனேதான் இவருக்கு ரியலைஸ் ஆகுதான், ஐயோ நம்ம இவ்வளவு நாள் நம்மளோட வாழ்க்கைய வந்து வீணடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு இதுவே ஃபீல் பண்றாரு. அப்பதான் வந்து அவருக்கு தெரியுது அந்த 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தக்ஷகன் யாரு வராங்க அப்படின்னா விபீஷணன் வந்து 12 ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அங்க வந்து ப்ரேயர் பண்ணுவாராம். சோ அததான் அவர் வந்து சொன்னாரு, இததான் வந்து உங்க தாத்தா உங்களுக்கு சொத்தா கொடுத்தாரு, இத வந்து நீங்க டேக் கேர் பண்றது உங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் அவருக்கு தெரிஞ்சது. சோ பகவான் தான் உயர்ந்த சொத்து, பக்தி தொண்டு தான் அது மிக உன்னதமானது. சோ பகவத் கைங்கரியத்தை வந்து நான் விட்டனே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றாரு. அட்லீஸ்ட் என்னோட தாத்தா எனக்கு இது ஒரு ஞாபகத்தை கொடுத்தாரு அவரோட சிஷ்யன் மூலியமா அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறாரு. சோ அன்னைக்கு இருந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த ராஜ்யம், சொத்து, சுகம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு பகவானுக்கு கைங்கரியம் பண்ண வந்து ஆரம்பிச்சிடுறாரு. இவர் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்ரீ சம்பிரதாயத்தை வந்து நல்லா வழி நடத்தக்கூடிய ஒரு ஆச்சாரியார் இவரு. ராமானுஜாச்சாரியாருக்கும் ஒரு குருவும் கூட இவர் வந்து ஸ்தோத்திர ரத்னமாலான ஒரு புக்ல வந்து பக்தி தொண்டை பத்தி அவ்வளவு எழுதி இருக்காராம். சோ இந்த ஸ்லோகம் அண்ட் யமுனாச்சாரியாரோட ஸ்டோரியில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, கிருஷ்ண பக்தியில உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். இந்த உலகியல் புலனின்பத்துல இன்ட்ரெஸ்ட் அதுல பண்ணோம் அப்படின்னா இந்த பௌதிக விஷயத்துல வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ண உணர்வுல முழுமையா மூழ்கி இருப்பவங்க வந்து இந்த சுவையை வந்து இழந்துருவாங்க, இந்த பௌதிக சுவையை வந்து இழந்துருவாங்க. ஆனா இந்த பௌதிகத்துல மிக உயர்ந்த சுவை எது அப்படின்னு சொன்னா இந்த ஆண் பெண் உறவோட சுவைதான் வந்து டாப் மோஸ்ட். அதனால அதுல இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா கிருஷ்ண உணர்வு மற்றும் பக்தி தொண்டாலதான் வர முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சோ இப்படிப்பட்ட இந்த சுகத்தை வந்து எப்படி நம்ம தனக்குள்ளே அனுபவிக்கலாம், எப்போ கிருஷ்ணர் உணர்வுல கிருஷ்ண சேவையை செய்யும் போது
நம்ம வந்து தனக்குள்ளேயே அனுபவிச்சுக்கலாம். அவங்களுக்காக வைகுண்டமும் பூலோகமும் வந்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் டைம் சேர்த்து ஆயிடுச்சு, சாரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரபு. எஸ் பிரபு. ஏதாவது கேள்விகள் ஹரே இருக்கா கிருஷ்ணா. என்னோட? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. கேக்குதா மாதாஜி? எஸ் பிரபு, எனக்கு கேக்குறது பிரபு. ஆ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உங்க கிளாஸ் இன்னைக்கு அருமையா இருந்துச்சு. உங்க கிளாஸ்ல இருந்து ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிட்டு ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். என்னன்னா, அவ்வளவு பெரிய அவர் குருகுலத்துல இருந்து அவர் வந்து நீங்க வந்து முட்டாள் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அவர் அவ்வளவு படிச்சிருக்காரு, அவ்வளவு ஞானத்துல இருந்திருக்காரு, போய் அந்த சபையில போய் ஜெயிச்சிடுறாரு. ஆனா ஒரு பௌதிக இன்பத்தை கொடுத்த உடனே அவர் அப்படியே மாறி போயிடுறாரு. அதுக்கு அவருடைய தாத்தா போய் சொல்ல வேண்டியா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த பௌதிகத்துல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கோம். இப்பதான் இந்த சங்கத்துல வந்து படிச்சிட்டு இருக்கோம். இதுல இருந்து கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இப்ப கிளாஸை முடிச்சு திருப்பி போறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலதான் மைண்ட் லாக் ஆகிறோம். அப்ப அதுலதான் செய்யறோம். அப்ப அது இல்லாம எப்பயுமே நம்ம இதுல இருந்து எப்பயுமே சங்கீதத்துல பண்ணி அந்த நாமசனம் பண்ணா மட்டுமே தவிர இந்த லைன்ல இருந்து மாறாம இருக்க முடியும் தவிர, இல்லாட்டா நம்மளும் அவரை மாதிரி மாட்டிட்டு தான் இருப்போம். அப்ப இந்த கிளாஸ் முடிஞ்சாலுமே அடுத்து மேற்கொண்டு என்ன பண்ணலாம், அடுத்து என்ன செய்யலாம், இதை யாருக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அந்த இதுல பௌதிக போய் இன்பத்துல மாட்டாம நம்ம ஆத்மான்றது என்ன புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு குரு வழிகாட்டுறது இல்லாம நம்ம போய் சேர முடியும்னு நான் உணர்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் பிரபு. அதனாலதான் நம்ம எப்பவும் பக்தர்களோட சங்கத்திலே எப்பவுமே இருக்கணும் அப்படின்றது. எஸ் பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ பிரபு. மாதாஜி. மாதாஜிஸ் பிரபுஜிஸ் எதுவும் கொஸ்டின்ஸ் இல்ல அப்படின்னா, கொஸ்டின் இருந்தா எடுத்ததுல டவுட் இருந்தது கேளுங்க, இல்லைன்னா ரீகேப் பண்ணுங்க. மாதாஜி, மாதாஜி கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க மாதாஜி. மாதாஜி, எஸ் பிரபு. இந்த ஸ்லோகத்திலிருந்து சொல்லக்கூடிய அந்த ஜிஸ்ட் என்னன்னு சொன்னா, புலனடக்கம். அந்த புலனடக்கத்துல இச்சை, காம இச்சை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ காம இச்சைய எதுக்காக பயன்படுத்தணும், எப்படி நம்ம பயன்படுத்தணும், அது வந்து ஒன்லி ஃபார் உற்பத்தி, ஜன உற்பத்திக்கு வேண்டி மாத்திரம் தான் பயன்படுத்துமே தவிர, அது வந்து மிருகங்கள் கூட இந்த காம இச்சையை அந்த மாதிரிதான் பயன்படுத்தணும். நம்ம மிருகங்கள்ல இருந்து மாறுபட்டு காமத்தை கொஞ்சம் பக்கமா பயன்படுத்தக்கூடிய அந்த நிலையில இருந்து மாறணும்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து எனக்கு படுது. சரிதானம்மா? எஸ் பிரபு, கரெக்ட் தான் பிரபு. காம விச்சய வந்து இதுக்கு ராமானுஜாச்சார் கூட சொல்லுவாரு, எங்களோட காமத்தை கொடுங்க, ஏன்னா பகவான் மேல காமத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதனால நம்மளோட இந்த காமத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஒரு பக்தர்கள் அந்த பக்தரா பிறக்கணும் நமக்கு குழந்தை. சோ அந்த மாதிரி அந்த காமத்தை எஸ் பிரபு, நீங்க சொன்னது கரெக்ட் பிரபு. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த விலங்குகள், பறவைகள் அந்த மாதிரிதான் நம்ம ஈக்குவலா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். என்றால் என்ன எழுப்பிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப நானாட்டே எழுப்பிடுறேன், 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிடுறேன். ரொம்ப சந்தோஷமா. சந்தோஷம். பார்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பார்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. இன்னைக்கு இன்னையோட ஸ்லோகத்துல நம்ம வந்து எதை கத்துக்கிறோம்னா, நம்ம வந்து வெளிப்புற இன்பத்துல வந்து நம்ம வந்து பட்டு ஜாஸ்தியா வச்சோம்னா நமக்கு வந்து துன்பங்கள் தான் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னையோட ஸ்லோகத்தை வந்து கத்துக்கிறோம். பௌதிக வாழ்க்கையில வந்துட்டு ஆண் பெண்ணோட உறவு தான் உயர்ந்தது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதே அந்த அன்பை வந்து நம்ம கடவுள்கிட்ட வச்சோம்னா நம்ம வந்து கடவுளை வந்து சீக்கிரமா போய் அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இந்த பௌதிக பெண்ணோட ஆசை பொதுவா சொல்லுவாங்க, மண், பெண், பொண்ணு மூணுமே ஆசை வச்சா நம்ம வந்து கடவுள் போய் அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு பெண்ணோட ஆசை, அதுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்னன்னா விஸ்வாமித்திரம், சௌகார முனியும். இவங்க 2 பேருமே அந்த பௌதிக ஆசையில வந்து மூழ்கினதுனாலதான் அவங்களோட கர்ப்பத்தையே வந்து துறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல வந்து தள்ளப்பட்டாங்க. அதனால நம்ம எவ்வளவு பெரிய முனிவர்கள், ரிஷிகள் இருந்தாலும் அவங்க வந்து இந்த அற்ப சுகம் அவங்களுக்கு வந்து வந்துடுச்சுனாலே அவங்களோட தவம் எல்லாமே கலைஞ்சு போயிருது.
ஆஹ் ஆனா இந்த பௌதிக அந்த புலன் இன்பம் வந்து எங்க தொடங்கி எங்க முடிகிறதுங்கிறதுக்கு நமக்கு வந்து தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட முழு அன்பையும் வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லோகத்துல இருந்து புரியுது. அதே மாதிரி யமுனாச்சாரியர் அவங்களோட கதையில இருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கு வந்து ஒரு ஆசை, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேல ஆசை வரும். அந்த ஆசை வந்து அடுத்தடுத்து எல்லா ஆசையும் வந்து தூண்டுற மாதிரி வரும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த ஸ்லோகத்துல இருந்து சுருக்கமா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்துட்டு நம்மளோட மொத்த அன்பையும் வந்து கடவுளுக்காக தான் நம்ம வந்து அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஃபுல்லு ஞாபகப்படுத்த முடியல. மாதாஜி நல்லா பண்ணிருந்தீங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பார்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரி போல் கிருஷ்ணா. தேங்க்யூ பார்வதி மாதாஜி, பியூட்டிஃபுல்லா ரீகேப் பண்ணதுக்கு. தேங்க்யூ மோகனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்கா மாதாஜி கிட்ட கேக்குறதுக்கு? ஓகே மாதாஜி, நம்ம இப்ப வாஞ்சா கல்பியா சொல்லிடலாம் மாதாஜி. वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। अनंतकोटि वैष्णववृंद की जय, श्री प्रभुपाद की जय, श्री गुरु महाराज की जय। निताय गौर प्रेमानंदे हरि ओम। थैंक यू प्रभु जी। सन माता जी। हरे हरि बोल। हरे कृष्णा। थैंक यू माता।